இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒப்பற்ற தலைவர், ஒரே தலைவர், கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் நல்ல ஆசியுடனும் இன்றைக்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பள்ளியிலே பாடம் படித்து அம்மா என்னும் ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டு இன்றைக்கு நெல்லையிலே இருந்து வருகை தந்து ராமநாதபுரம் சீமைக்கு மக்களை சந்தித்து அவருடைய இந்த விடியா திமுக அரசை கண்டித்து இந்த பயணத்திலே வருகின்றிருக்கக்கூடிய எங்களுடைய ஆற்றல் மிகு எல்லோரும் அன்பால அழைக்கக்கூடிய பண்ணையார் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் அண்ணன் அவர்களே, இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் இந்த சுற்றுப்பயணத்தின் மூலியமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலிலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சொல்லி அண்ணன் தலைமையிலே முதலாக கோவையிலே ஆரம்பித்தார். அது பிறகு தொடர்ந்து நாம் கிட்டத்தட்ட 180 தொகுதியிலே அண்ணன் எங்களுடைய பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் செய்து எழுச்சியோடு இந்த தமிழகத்திலே பார்த்தால் எங்கே போனாலும் சிறப்பான கூட்டம். அதே கூட்டத்தை இப்போது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்யறது கூட பார்க்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நேரடி ஒளிபரப்பு பார்க்கும்போது எல்லா இடத்திலையும் எப்படி எங்களுடைய பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் செய்தாரோ அதே சுற்றுப்பயணத்தை அந்த எழுச்சியை நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த எழுச்சி அவ்வளவு தூரம் ஒவ்வொரு மாவட்டம் எழுச்சியா இருக்கு? காரணம் ரெண்டே விஷயம்தான். 10 ஆண்டு காலம் இந்தியாவை தலை நிமிர வைத்த பிரதமர் மோடிஜியுடைய உலகமே போற்றக்கூடிய நல்லாட்சி, 4.5 ஆண்டு காலம் தமிழகத்தை தலை குனிய வைக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு அனுப்பக்கூடிய இந்த திமுக ஆட்சி, 2 விஷயம்தான். இன்னைக்கு நம்முடைய பிரதமர் மோடிஜியை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா என்னோட பையன் லண்டன்ல படிக்கும் போது சொன்னான் ஒரே ஒரு விஷயம். அப்பா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா போன் ஜிபேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய எல்லா வசதியும் இருக்கு. இங்க லண்டன்ல கார்டு தான் யூஸ் பண்ணக்கூடிய சூழல் இருக்கு. ஒரு ராமநாதபுரத்துல கூட நீங்க போனீங்கன்னா உங்க பரமக்குடியில ஒரு இட்லி கடையில ஒரு டீ கடையில போனா டீ குடிச்சிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு போன் பேல கொடுக்குறான். இங்கே நாங்க ஒரு ஜாமான் வாங்கணும்னா கார்டு எடுத்துட்டு போடக்கூடிய சூழல் தான் இருக்கு. அதுதான் இந்தியாவை வல்லரசாக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த பிரதமராக இருக்கக்கூடியவர். இன்னைக்கு 4.5 ஆண்டு காலம் தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியார் நல்லாட்சி தந்தார்னா உங்களுடைய ஆதரவோடு, உங்களுடைய கூட்டணியோடு, உங்களுடைய நிதி உதவியோடு சிறப்பான ஆட்சி தந்தார். அதுதான் இன்றைக்கு நீ எங்க பார்த்தாலும் இன்றைக்கு ஒரு எழுச்சி பயணம். அதுபோக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டு காலத்திலே பாத்தீங்கன்னா எங்கே போனாலும் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள். சாதாரணமா தெருக்கு பள்ளிக்கூடம் இருக்கோ கஞ்சா கிடைக்குது. தெருக்கு எங்கே பார்த்தாலும் கொள்ளை, எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. இதுதான் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய சூழல். இப்ப பாத்தீங்க நேற்று முதற்கொண்டு பரமக்குடியில ஒரு கொலை, எங்க பார்த்தாலும் கஞ்சா பிடிக்கிறான், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமையா இருக்கு. அதனால மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் சொல்லி.